இந்த வாரம் நான் ரிவ்யூ பண்ண போகிற புக்கோட நேம் பணவாசம். எழுதியவர் குருமித்ர சிவா. ஓகே, நான் வந்து இங்கிலீஷில் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதாவது ரிச் டேட் புவர் டேட், சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்காகலாம். ஆனால் தமிழில் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது புக் இருக்கா, மணி எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு தேடும்போது இந்த பணவாசம் அப்படின்ற புக் கிடைச்சிது. ஸோ இது வந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. யோசிச்சு பார்க்கும்போது உண்மை அப்படின்னு தான் தோணுது. இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணும்போது கவலைப்படாதீங்க. இப்போ உங்ககிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா 50 ரூபாய் செலவாயிருச்சு, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணும்போது ஹாப்பியாக பண்ணணுமா. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்போ நம்ம வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாமா அப்படின்னு. உடனே அவர் கொடுக்குற பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற செலவு நல்ல நோக்கத்துக்காக இருக்கணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்த வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு உதாரணம், ஒருத்தரை கூப்பிட்டு பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி காசு எதுவும் கொடுக்காம அமுச்சு விடுறாரு. இவர் பால்காரர்கிட்ட போய் கேட்டுட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தரை கூப்பிட்டு, ஓகே நீ போய் பால் வாங்கிட்டு வா, காசெல்லாம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் வாங்கும்போது நாய்க்குட்டி பசியோட இருக்கு அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் கடைக்காரர்கிட்ட போய் கேட்டோன்னா பால் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து கேட்கும்போது இவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த ரைட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து பால் கேட்கும்போது உனக்காகன்னு கேட்டுக்கிட்ட, ஆனால் இவர் கேட்கும்போது நாய்க்குட்டி பசியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இப்படி செலவு பண்ணும்போது உனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நீ பண்ணினா கண்டிப்பாக நீ மணியை வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் கனவுகள் மெய்ப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.